அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை யாரு கட்டாயமா வழிபட வேண்டும் அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு முறை சென்று வந்தால் போதுங்க, நல்லதே நடக்கும். திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். ஏன்னா இத பல பக்தர்கள் அங்க போய் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்து அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் முருகப்பெருமான் நிகழ்த்தி இருக்கிறார். அதனால நீங்க உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகள் தீரணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களை விட்டு அடியோட விலகணும், எந்தெந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப ஒரு சிலர் இந்த வீடியோ பதிவை பாக்குற நீங்க நினைக்கலாம், நான் திருச்செந்தூர் தொடர்ந்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம், ஆனா எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்குன்னு. இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில வீடியோங்கள்ல நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மளோட எந்த வேண்டுதலுமே பாத்தீங்கன்னா கருமை வினைப்படி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா எல்லாருனாலையும் திருச்செந்தூர் போயிட முடியாது அவ்வளவு சீக்கிரமா. இப்ப யாராவது நான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க கிளம்புனா கூட உங்களால அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதா நீங்க போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வர முடியாது. ஏன்னா முருகப்பெருமானையே இன்று வரை பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் தரிசனம் செய்ய இருக்கிறாங்க. ஆனா அவர் எப்ப அழைப்பாரு அப்படின்னு பல பக்தர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு வீம்புக்காகவோ போட்டிக்காகவோ வந்து சரி நான் போய் அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்துடுறேன், அது என்ன அப்புறம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு நீங்க வந்து ஒரு சிலர் நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். ஏன்னா முருகப்பெருமான் நம்மளை அழைத்தாருன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் குறைந்துகிட்டு வருது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, யாரு கண்டிப்பா போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ரொம்ப வருடங்களா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம தடங்களா வந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 வருஷம் நம்ம அதே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்ல 5 வருஷம் தொடர்ச்சியா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம வேற இடத்திற்கு முயற்சி செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதுல பல தடங்கல்கள் வரும். அதுல நம்மனால அடுத்த ஸ்டெப்பே எடுத்து நம்ம வாழ்க்கையில வைக்க முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு நான் நல்ல வேலைக்கு போகணும், எனக்கு அந்த வேலையில எனக்கு உறுதுணையா கடவுள் இருக்கணும், நான் அதை போய் நல்லபடியா ஆரம்பிச்சு 100% அதுல என்னோட உழைப்பை கொடுத்து நான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா திருச்செந்தூர் முருகரை போய் ஒரு முறை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. அதே போலங்க இப்ப திருமணம், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப திருமணங்கள்லாம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு, நடக்கவே இல்லை, எப்படியாவது நடத்தி வச்சுக்கிறோங்க முருகா அப்படின்னு நீங்க வேண்டுறீங்க இல்லையா, நீங்க உங்களோட பொண்ணோ இல்ல பையனோ யார் உங்க வீட்டுல திருமணம் ஆகாம அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கோ அவங்கள ஒரு முறை திருச்செந்தூர் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அவங்கள கட்டாயமா நீங்க கண்டிப்பா வந்து எப்படி அங்க வழிபாடு செய்யணும்னு நம்ம முந்தைய பதிவுல எல்லாம் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன். முதலாவதா நம்ம போய் நீராடுறதுன்னு பாத்தீங்கன்னா நாழிக்கிணறுல தான் நம்ம போய் நீராடணும். அடுத்ததா கடல்ல நீராடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தூண்டுகை விநாயகரை போய் வழிபாடு செய்துட்டு மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சிலர் வந்து முருகப்பெருமான ஃபர்ஸ்ட் தரிசனம் செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மூவர் ஜீவ சமாதியில போய் வழிபாடு செய்வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு இது வழிபாடு சொல்லுவோம். நீங்க முதலாவதா நாழிக்கிணறுல குளிங்க, இரண்டாவதா கடல்ல நீராடுங்க, மூன்றாவதா விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான நாலாவதா பாருங்க. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் பக்கம் பக்கம் உங்களுக்கு இருக்கும். நீங்க தரிசனத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் 5ஆவதா கூட நீங்க ஜீவ சமாதி, அதாவது மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வரலாம். அப்படி நீங்க போகையில கட்டாயமா திருமணம் நடக்கணும் அப்படின்னீங்கன்னா பூந்தி வாங்கிட்டு போங்க. ஒரு 1/2 கிலோ பூந்தி வாங்கிட்டு போங்க. அங்க வந்து கையில உங்க கையால அள்ளி கொடுங்க. ஏன்னா இப்ப லட்டு ஈஸியா நம்ம எடுத்து கொடுத்துருவோம், ஆனா பூந்தி கையில வந்து ஒட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க தண்ணி வசதி எல்லாம் இருக்கு. இப்ப திருமணம் யாருக்கு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையால மூவர் ஜீவ சமாதியில பூந்தி அள்ளி கொடுக்க சொல்லுங்க. அங்க உள்ளவங்களுக்கு காகம்லாம் நிறைய இருக்கும், அதுக்கு கூட அவங்க கையால அள்ளி வைக்கலாம். அங்க வச்சுட்டு நல்லா திருப்தியா வழிபாடு செய்துட்டு வாங்க. அப்புறம் முருகப்பெருமானை நீங்க போய் வழிபாடு செய்றீங்க இல்லையா, அப்ப நல்லா அந்த கொடி மரத்துக்கிட்ட விழுந்து நல்லா வழிபாடு செய்துட்டு வாங்க. இப்ப நான் வந்து உன்னை வழிபாடு செய்துட்டு போறேன், நான் வரையில அடுத்து எனக்கு கல்யாணம் ஆகிதான் நான் வந்து என் கணவரோடைய என் மனைவியோடைய, இப்ப பையனா இருந்தா என் மனைவியோட வருவேன், பொண்ணா இருந்தா என் கணவரோட வந்து ஒரு சன்னதியில நான் வழிபாடு பண்றேன் அப்படின்னு வேண்டிக்க சொல்லுங்க. அந்த கொடிமரத்திட்ட விழுந்து அவங்கள வேண்ட சொல்லுங்க.
கட்டாயமாங்க 3 மாசத்துக்குள்ள அவங்க நினைத்தவரை நல்லபடியா திருச்செந்தூர் முருகர் நடத்தி வைப்பார். ஏன்னா இது அனுபவபூர்வமான உண்மை. நம்ம ஒரு வீடியோ பதிவுக்காகலாம் நம்ம சொல்லல. அனுபவபூர்வமான உண்மையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பல பக்தர்கள் வாழ்க்கையில முருகப்பெருமான் பல நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். திருச்செந்தூர் முருகர் கலியுக நாயகன், கண்கண்ட தெய்வம் நம்ம திருச்செந்தூர் முருகர். அதனாலதாங்க நான் சொல்றேன், நம்பிக்கையோட ஒரு முறை இந்த வழிபாடுகளை நீங்க செய்து பாருங்க. முருகப்பெருமான் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பார். சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு இருந்தா கூட முருகப்பெருமான் இன்னும் உங்களை இந்த ரூபத்துல கூட வர சொல்றதா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல இப்ப நீங்க இந்த வீடியோ பதிவை நம்பலாம், நம்பாம இருக்கலாம். இல்ல ஏதாவது நீங்க வெளியில போகையில பாருங்களேன், கண்டிப்பா பைக்ல ஒரு வேல் இருக்கும், இல்லைன்னா கார்ல எதுலயாவது ஒரு ஸ்டிக்கர் ஏதாவது ஒரு ரூபத்துல முருகன் உங்களை திருச்செந்தூர் அழைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்றதுக்கும் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பார். இப்ப யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எங்கேயாவது கார்ல எழுதியிருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். இப்ப பைக்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், கார்ல ஸ்டிக்கர் முருகனோட வேல் ஒட்டியிருக்கும், முருகனுடைய திருவுருவ படம் ஒட்டியிருக்கும். இது எல்லாத்தையும் முருகன் பெருமான் ஒவ்வொரு முறையும் நீங்க வெளில போயிட்டு வரையில நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு உணர்த்திக்கிட்டே இருப்பார் திருச்செந்தூர் முருகன். நம்பிக்கையோட ஒரு முறை சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.